ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூராம் பாயிண்ட்டு கிளம்பி வந்தாச்சு. சண்டே ஷாப்பிங் எனக்கு இல்லை, சாலினி பாப்பாவுக்கு. வரையிலே சாலினி பாப்பா உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் செக்ஷன் பக்கமே போயிடுச்சு. இந்த பக்கம் அம்மா வேறு ஏதாவது பார்க்கலான்னாலும் பிள்ளை கேட்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தோம்னா, அது நல்லா 52 இன்ச்சஸ் டிவி, அது மாதிரி சைஸ் பெருசாக இருக்குல்ல, அதில் போட்டு படம்லாம் போட்டிருக்கவும் அதை லைக் பண்ணி அங்கே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டு, நான் அதுக்குள்ளே வீடியோ இந்த பக்கம் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு, வாஷிங் மிஷின்லாம் நல்ல நல்ல மாடலில் இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்கவும் அழகாக டிவிக்கு முன்னாடியே உட்காந்துருச்சு. சாலினி உட்காந்துருக்க இடத்துக்கிட்ட இருக்க டிவி சின்ன சைஸ் டிவி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் அப்படியே லேப்டாப்லாம் பாருங்கள், எப்படி ஓப்பனில் நம்ம என்னென்ன மாடலில் வேணுமோ அதில் பார்த்து எடுக்கிறதுக்கு தோதா ஓப்பன்லேயே இருந்துச்சு. ப்ரைஸோடு இருக்கிறதுனால சரி நாமளும் பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஊருக்கு எப்போயாச்சும் கிளம்புனோம்னா பெட்டியெல்லாம் வாங்கலாம்ல, ஆனால் பெட்டியெல்லாம் பார்த்தா ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, நம்ம தேக்காவோட கம்பேர் பண்ணையில் பிராண்டட் வேறுபடும் இல்லை, அது மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திருப்பி எப்படி சொல்கிறது, எலக்ட்ரானிக் அடுப்பு அதிலே உள்ள பாத்திரம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வரையில இந்த பக்கம் பார்த்தா மிக்ஸி ஐட்டம்லாம் ரேட்டு சீப்பாக போட்டிருந்தாங்க. ஆஃபர் மாதத்தில் ஒரு தடவை எப்போயாவது ஒரு பிராண்டுக்கும் ஆஃபர் போடுவாங்களா, அது மாதிரிலேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இத்தனை % வாங்கினோம்னா இத்தனை இது டிஸ்கவுண்ட் அப்படின்னு. வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் பார்த்தோம்னா 50 வெள்ளி ஒருத்தூரில் ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க ஃப்ரீயாக கூட. ஸ்டீமர் நினைக்கிறேன், ஆமாம் ஸ்டீமர் ஃப்ரீ போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் சாலினி டேடியும் அப்பா இப்போ டிஷர்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாருங்கள், இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கர்ட்டன்லாம் நல்ல கர்ட்டனாக இருந்துச்சு. சைடில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க, சிலதெல்லாம் ஓப்பனே ஆகாமல் அப்படியே ஒரு 2-3 மட்டும் சாம்பிளுக்கு கலர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி சைடில் இருக்குது பாருங்கள். கர்ட்டனு, மேட்ரஸ், பெட் மேட்ரஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. டவல்லாம் செமையாக இருந்துச்சு, எல்லா டவலுமே. இங்கே எப்போவுமே வெரைட்டி நிறைய இருக்கும். சின்ன டவல்லேருந்து பெரிய டவல், குளிக்கிற டவல் வரைக்கும் சூப்பர் டவலாக. இது இந்த நைக்குட்டி படம் போட்டிருக்கோம்ல, ஹியூஸ் பப்பீஸ், அந்த டிஷர்ட் சரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுங்க நாங்களும் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா ஃபேனெல்லாம் நல்லா ஹைட்டில் இருக்கிறது, மேலே மாட்டுற ஃபேனு, இதெல்லாம் வரிசையாக வச்சுருந்தாங்க. ஃபேன் ஐட்டத்தை எல்லாம் இப்போ கவர் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் பார்த்தா ஏர் கூலரு, ஏர்கானு எல்லாமே நல்லா நிறைய இருந்துச்சு இந்த தடவை. அதுலேயும் இப்போ வவுச்சர்லாம் இது பண்ணுவாங்கள்ல, கிளைம் பண்ணுறதுக்கு தோதாவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வாங்குகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும். இப்போ எல்லாமே வாங்கி நான் மாட்டி 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மாற்றணும். இப்போ வாங்குகிற ஐடியாவில் சும்மா ஷாப்பிங்கு போனோம், அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. நம்மதே எதுவுமே வாங்காமல் நின்றுட்டு வரோன்னு பார்த்தோம்னா, நம்மளை மாதிரி 10 பேர் அதுக்குள்ள சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது வாங்குறாங்களான்னு பார்த்தா நான் வர்ற வரைக்கும் ஒரு மணி நேரம் இருக்கும் நான் நின்றுட்டு இருந்தேன் அந்த செக்ஷனில். அடி ஒரு பிள்ளை வாங்கலை. நான் நின்று 1 மணி நேரத்தில் மேபி சில பேர் பில்லை மட்டும் போட்டுட்டு ஃப்ரீ டெலிவரினா வீட்டுக்கு கொண்டாந்துருவாங்கல்ல, அதனால் அது மாதிரி ஆர்டர் இதுக்கு கொடுத்துட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. நான் நின்ன செக்ஷனில் ஆனால் இல்லை ஆள், அவ்வளோதான். ஃபேமிலியாக வேறு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கெட்டில்லாம் நல்ல பெரிய கெட்டிலாகவே இருந்துச்சு. கெட்டில், வேக்யூம் கிளீனரு, ஸ்டீமரு, எல்லா ஜாமானுமே இருக்குது. ஹேர் ட்ரையர்லாம் நிறைய இருந்துச்சு மாடலில். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நான் இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தேன். புதுசாக இது பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை வந்தேன்னா இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. நான் ஜூராம் பாயிண்ட் எங்கே ஃபேர் ப்ரைஸுக்குன்னு இந்த செக்ஷனுக்குள்ள அந்த பக்கம் வந்துட்டாக அப்படியே போயிருக்கேன். இன்றைக்கி எங்கள் சாலினி பாப்பா புண்ணியத்தில் பார்த்துட்டு போயாச்சு. கார்ட்லெஸ் ஃபோன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், கலராக. என் வீட்லேயே முதல்ல கார்ட்லெஸ் ஃபோன் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை மாத்தையில் தான் தூக்கி போட்டுட்டு அது பேட்டரி போச்சுட்டு இருந்தோட மாற்றலை, தூக்கி போட்டுட்டு வேறு ஃபோன் மாற்றிட்டேன். இப்போ லைன் ஃபோன் டைரெக்ட் லைன்லேயே மாற்றியாச்சு. நல்லா ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் புதுசாக எங்கேயாச்சும் வீடு வாங்கி போனோம்னா அந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு தேவைப்படும், புதுசாக வைக்கையில் கொள்ளையில். ஏன்னா இப்போல்லாம் இருக்கிற இடத்துலையும் நல்லா வைக்கிற அளவுக்கு இடம் இது பண்ணி வச்சுருக்கேன். தேவையில்லைங்கிறதுனால இதெல்லாம் வாங்கி சேர்க்கவே இல்லை.
எங்கள் சாலினி அது வாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு, நாங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுது கடைசியில் அது ஒரு கூடையில் இருக்கிற பாருங்கள் ஐட்டத்தை ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து வச்சுருக்குதுங்க. கடைசியில் சாலினி பாப்பா இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் 20 வெள்ளிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு புக்கு சாக்லேட் வாங்கியிருக்கு. சாக்லேட் வந்து 2 பீஸ் மட்டும்தான் வாங்குச்சு, ஆனால் புக்கு அதுக்கு படிக்கிறதுக்கு வேணுங்கிற ஸ்டோரி புக்கெலாம் வாங்கி எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பிள்ளை ரொம்ப விவரம், ஏதாவது வேணும்னா அதுவே வந்து கூட்டிகிட்டு போய் தேடி எடுக்குது. ஜூஸ் செக்ஷனுக்குள்ள வந்துக்கிட்டு இருந்துச்சு, என்னடா ஜூஸ் எடுக்க போதாக்குன்னு பார்த்தா பில்லு கவுண்டர்கிட்ட வந்து தேடுது. அதுக்கப்புறம் நான் எங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு போதேன்னு பார்த்தா அது மில்க் எடுக்கிறதுக்காக போயிருக்கு, சாக்லேட் மில்க் எடுக்கிறதுக்காக. சரி நீயே போய் எடுத்துகிட்டு வா, சாக்லேட் மில்க் வேணும்னு எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் க்யூவில். பொழுதுபோக்குறதுக்கு ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய இருக்குது. இது வந்தோம்னா ஷாப்பிங் வாங்குகிறோமோ வாங்கலையோ நல்லா ஜாலியாக அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போகலாம். யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க, அதனால் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பைசா செலவு இல்லாமல் போயிட்டு வரலாம். நம்ம மட்டும் போனால் பைசா செலவு இல்லாமல் போகலாம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கணுங்க பிள்ளைய. அப்படியே பில்லெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். சரி ஜப்பானீஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு, வெளியில் எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த பக்கத்தே வந்து அப்படின்னு. இதில் ஒரு மேலே ஒரு மனுஷன் படுத்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கார் பாருங்கள். முதல்ல இதை பார்க்கல நான் பயந்து இது பண்ணிட்டேன், ஏதோ யாரும் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் இப்போ கிடையாது, நான் வந்த புதுசில் இதை பார்க்கல. அப்புறம் தான் பார்த்தா இது கட்டி சும்மா பொம்மை மாதிரி வச்சுருக்காங்கன்னு. இந்த இடத்துல நான் எத்தனையோ தடவை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இந்த அளவு வந்து க்ரௌடு கம்மியாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7-8 தடவை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் ஃபுல்லாக தலை மட்டும் தான் தெரியும். கடைக்கு முன்னாடி வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்கும், ஒன்றுமே தெரியாது, இந்த லைட்டும் மேலே உள்ளது மட்டும் தான் தெரியும். அதனாலே எடுக்காமல் இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த பக்கத்து கேக்கில் இருந்து ஜப்பானீஸோட ஃபுட் ஐட்டம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் இதில் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது ஒரு தடவை கூட. எப்படி இருக்குது நம்ம ஷாப்பிங் இன்றைக்கி? பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.